வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் வரக்கூடிய மூலிகை தவசு முருங்கை என்று கூறக்கூடிய ஒரு செடி வகையாகும். இதனை பயன்படுத்தி எப்படி பேய் விரட்டுவது என்பதனையே பார்க்க போகிறோம். தவசு முருங்கை செடியானது அனைத்து இடங்களிலும் இல்லாவிட்டாலும் வயல் வரப்புகளிலும் வேலிகளிலும் சாதாரணமாகவே கிடைக்கும். நகரப்புறங்களிலும் ஏதேனும் ஒரு இடத்தில் இது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தவசு முருங்கை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று நன்றாக இடத்தை சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு திங்கட்கிழமை நாளன்று காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அங்கு சென்று விட வேண்டும். அங்கு செல்லும் பொழுது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னவென்றால் மஞ்சள், குங்குமம், பன்னீர், அவல் பொரி, கடலை போன்ற அனைத்து பூஜை செலவுகளையும் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு முக்கியமாக நீங்கள் எடுத்து போகக்கூடிய பொருளானது தாமரை நூலாகும். தாமரை நூலானது என்னவென்றால் தாமரனுடைய தண்டில் வரக்கூடிய நூலாகும். இந்த நூலினால் தான் நீங்கள் அந்த வடக்கு முகம் பார்த்து இருக்கக்கூடிய வேரிற்கு காப்பு கட்ட வேண்டும். அப்படி காப்பு கட்டிய நேரத்தில் இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை 1008 உரு கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிடவும். மந்திரம் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே கணபதியையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நன்றாக வணங்கிவிட்டு அதற்கு பிறகே மந்திரத்தை ஜெபம் செய்ய தொடங்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்வதனால் உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கான அனைத்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அளிப்பார். இப்படி திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் ஜெபித்து வீட்டிற்கு வந்துவிட்டு மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சென்று அதே மந்திரத்தை 1008 உரு கொடுத்து வடக்கு முகம் போகக்கூடிய வேரை பார்த்து எடுத்து வந்து, அதாவது நீங்கள் காப்பு கட்டிய வேரை எடுத்து வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து 3 நாட்கள் இந்த மந்திரத்தை 108 உரு வீதம் காலையும் மாலையும் ஜெபம் செய்து வந்து அதற்கு பிறகு இன்னும் தாமரை நூல் தயார் செய்து அந்த வேரை முழுமையாக சுற்றிவிட்டு அதற்கு மேல் மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் கட்டி கொள்வதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துஷ்ட சக்திகளும் விலகிவிடும். அதே போன்று வேறு யாருக்காவது நீங்கள் கட்டினால் அதே போன்று எந்த விதமான பேய் பிசாசாக இருந்தாலும் தானாகவே விலகிச் சென்றுவிடும். எந்த ஒரு இன்னலும் ஏற்படாது. அதே போன்று வேறு யாருக்காவது இது போன்ற பிரச்சனை உள்ளது என்றாலும் இந்த குளிச்சத்தை கட்டினால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பேய் பிசாசு தொந்தரவுகளில் இருந்து விடுபடி கிடைக்கும். அதே போன்று உங்களுடைய வீட்டிற்கு வாசற்படியில் இதனை கட்டுவதனால் உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு அளிக்கும். அதாவது எந்த விதமான துஷ்ட சக்திகளும் உள்ளே வர முடியாது. தெய்வம் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இந்த மூலிகையானது தெய்வத்தை அழைத்து பேயை விரட்டக்கூடிய சக்தியை கொண்டிருக்கும். எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.